வணக்கம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சிங்குலர் ப்ளூரல் தான் பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தை யூஎம்மில் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது டேட்டம், அதில் லாஸ்ட்டு யூஎம் முடியுதா, அப்போ அந்த வார்த்தை யூஎம்ஐ எடுத்துகிட்டு நம்ம ஏ போடுறோம். இப்போ இங்கே பாருங்கள், மீடியமில் யூஎம்ஐ எடுத்துகிட்டு நம்ம ஏ போட்டிருக்கோம். அக்வாரியமில் யூஎம்ஐ எடுத்துகிட்டு ஏ போட்டிருக்கோம். அப்போ அந்த வார்த்தை யூஎம்மில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஏ சேர்க்கணும். இந்த யூஎம்ஐ ஏவையும் சேர்த்து உமா அப்படின்ற வார்த்தை நல்லா ஞாபகம் அப்படின்னா அந்த சிங்குலர் ப்ளூரல் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஈஸியாக நம்ம எழுதிடலாம் ஆன்சரை. அடுத்து பேசிஸ், அதாவது ஐஎஸ்சில் முடிஞ்சிச்சு அப்படின்னா இஎஸ்ஸாக மாற்றணும். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் அந்த வார்த்தையில் 2 ஓ வந்தது அப்படின்னா 2 ஈயாக மாற்றணும். அதாவது வார்த்தையில் 2 ஓ வந்துச்சுன்னா 2 ஈயாக நம்ம மாற்றிக்கணும். தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி நாம் சிங்குலர் ப்ளூரல் தான் பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தை யூஎம்மில் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது டேட்டம், அதில் லாஸ்ட்டு யூஎம் முடியுதா, அப்போ அந்த வார்த்தை யூஎம்ஐ எடுத்துகிட்டு நம்ம ஏ போடுறோம். இப்போ இங்கே பாருங்கள், மீடியமில் யூஎம்ஐ எடுத்துகிட்டு நம்ம ஏ போட்டிருக்கோம். அக்வாரியமில் யூஎம்ஐ எடுத்துகிட்டு ஏ போட்டிருக்கோம். அப்போ அந்த வார்த்தை யூஎம்மில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஏ சேர்க்கணும். இந்த யூஎம்ஐ ஏவையும் சேர்த்து உமா அப்படின்ற வார்த்தை நல்லா ஞாபகம் அப்படின்னா அந்த சிங்குலர் ப்ளூரல் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஈஸியாக நம்ம எழுதிடலாம் ஆன்சரை. அடுத்து பேசிஸ், அதாவது ஐஎஸ்சில் முடிஞ்சிச்சு அப்படின்னா இஎஸ்ஸாக மாற்றணும். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் அந்த வார்த்தையில் 2 ஓ வந்தது அப்படின்னா 2 ஈயாக மாற்றணும். அதாவது வார்த்தையில் 2 ஓ வந்துச்சுன்னா 2 ஈயாக நம்ம மாற்றிக்கணும். தேங்க்யூ.